தான் இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பின்பு இயேசுனுடைய சீடர்களை ஒன்றாக ஒருங்கிணைக்கிறார். அவங்களெல்லாம் பயந்து நடுங்கி போய் யூதர்களுக்கு பயந்து அறையை உள்பக்கமாக தாழிட்டு அமர்ந்திருந்தார்கள் என்று நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அப்படிப்பட்ட சீடர்களை ஒன்று சேர்க்கிறார். எந்த நம்பிக்கையில்? என்னுடைய மகன் 3 நாட்களுக்கு பின் உயிர் தழுவார் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கையில். என்னுடைய மகன் மறைந்து விடவில்லை, என்னுடைய மகன் மீண்டும் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தன்னுடைய இயேசுனுடைய சீடர்களை ஒருங்கிணைக்கிறார் அன்னை மரியா. ஆக எதிர்நோக்கு என்பது இதுதான். நல்லது ஒன்று என் வாழ்க்கையில் நடக்காது, எதிர்காலம் என்பது எனக்கு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நல்லது என்றைக்குமே நடந்ததில்லை, இதை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி நாம் அவநம்பிக்கையை கொண்டோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக அன்னை மரியாவை உற்று நோக்க வேண்டும். அன்னை மரியா எதிர்கொள்ளாத சவால்களோ இடர்களோ இல்லை என்றாலும் அவர் எதிர்நோக்கின் சீடராக திகழ்ந்தார். 3வதாக அன்னை மரியா அன்பினால் ஆளக்கூடியவராக நம்முடைய கண்களுக்கு தென்படுகின்றார். எப்படி அதை புரிந்து கொள்வது? பொதுவாக அன்பு என்பதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது இறை அன்பைத்தான் நாம் விளக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் கோவிலில் இருக்கிறீங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள், நானும் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். நானும் கடவுளை அன்பு செய்கிறேன், நீங்களும் கடவுளை அன்பு செய்கிறீர்கள், கடவுளும் நம்மை அன்பு செய்கிறார். இந்த அன்பு ஒன்றுதான். ஆனால் அந்த அன்பின் அளவீடு என்பது வேறு.